ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் மாம்டாஸ்டிக். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, குர்குரே தான் நம்ம பண்ண போகிறோம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து சாப்பிட்ற இந்த கிறிஸ்பியான குர்குரே வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம். இனி கடைக்கெல்லாம் போய் குர்குரே வாங்கி சாப்பிட தேவையே இல்லை, வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு தேவை பாஸ்தாவில் நிறைய ஷேப்லாம் இருக்கும். நான் இங்கே இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் உள்ள பாஸ்தா தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் உள்ள பாஸ்தாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வாட்டர் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் பாஸ்தா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நார்மலாக நம்ம பாஸ்தா ரெசிபிலாம் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அது கூட நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அதில் சேர்க்க வேண்டியது ஸ்பைசஸ்க்காக கொஞ்சமாக நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட சாட் பவுடர் இருந்தால் சாட் பவுடர் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஜஸ்ட்டு உப்பு, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் 3 தான். இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா குலுக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிடணும். இங்கே ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 மினிட்ஸில் ஆகும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக முதல்ல பார்த்திங்கன்னா லைட்டாக அது பிரிஞ்சு வர மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாண்டாம். கொஞ்சம் நேரத்தில் 5 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுதுல்ல, ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நான் இதில் சேர்த்துருக்கிறது காஷ்மீரி சில்லி. ஸோ அதில் எனக்கு அவ்வளோவா எரிப்பில்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக உடஞ்சி வருதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா முறுக்கு மாதிரியே இருக்கும். இப்போ நான் அதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்குறேன். இப்போ ஆரிகானோ கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன், இது ஆப்ஷன் தான். இப்போ உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.